ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். எண்களும் தொடர் வரிசைகளும். அதனுடைய 1 மார்க் க்ளூஸ் வந்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், பயிற்சி 2.10 வந்து பலவுள் தெரிவுள் வினாக்கள்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தின்படி ஏ மற்றும் பி என்ற மிகை முழுக்கள் தனித்த மிகை முழுக்கள் Q மற்றும் R A = BQ + R என்றவாறு அமையுமானால் இங்கே R ஆனது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் நம்ம செகண்ட் லெசனில் படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கீங்க? A = BQ + R. அதனுடைய கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 ≤ R or R B. ஸோ இது வந்து நமக்கு ஃபார்முலான்றதால யூக்ளிடின் துணை தேற்றத்தோட கண்டிஷன் அது. ஸோ A = BQ + R, அதோட கண்டிஷன் என்னென்னா 0 ≤ R or B வரைக்கும் இருக்கும். இதுதான் கண்டிஷன். சரிங்களா? இங்கே R ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கண்டிஷன். நமக்கு பார்த்ததுமே இதுதான் ஆப்ஷன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் இருக்க முடியாது. ஸோ 0 ≤ R or Bயும் இருக்காது. அடுத்தது 0 ≤ R or B தான் இருக்கும். ஸோ அடுத்த ஆப்ஷன் 0 R or Bயும் இருக்காது. அப்போ என்ன ஆப்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. 0 R B, இதுதான் கண்டிஷன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தி எந்த மிகை முழுவின் கணத்தையும் 9ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தி 9ஆல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஆப்ஷன் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 9லேருந்து 1 கழிச்சோம்னா என்ன வரும்? 8 வரும் இல்லையா? ஸோ நமக்கு 8ல் முடியணும். ஓகேங்களா? ஆப்ஷன் வந்து 0ல் ஆரம்பிக்கணும், முடியறது வந்து 8ல் முடியணும் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. யூக்ளிடின் துணை தேற்றத்தை பயன்படுத்தினாங்கன்னா அப்போ இதுதான் ஆப்ஷன் வரும். ஸோ எது ஆப்ஷன் வரும்னு பார்க்கலாம். இப்போ 0 1 8 நம்ம சொன்னது வந்து 0ல் ஆரம்பிக்கணும், 8ல் முடியணும்னு சொன்னேன். அப்போ ஆப்ஷன் வந்து எனக்கு இதுதான். ஓகேங்களா? அடுத்ததெல்லாம் பாருங்கள், 1 4 8. ஸோ இதுவும் 8ல் முடியுது, பட் வந்து இங்கே என்ன இருக்குது? 1ல் ஆரம்பிக்கிட்டு. ஸோ இது வந்து ஆப்ஷனாக இருக்க முடியாது. அடுத்தது 0 1 3. இதுவும் 0ல் ஆரம்பிக்குது, ஆனால் முடியறது வந்து 3ல் முடியுது. அடுத்து 1 3 5. இதுவும் ஆப்ஷனாக கிடையாது. ஸோ நமக்கு என்ன ஆப்ஷன்னு பார்த்தோம்னா இதுதான் ஆப்ஷன். 0 1 8. 0ல் ஆரம்பிக்கணும், 8ல் முடியணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 65 மற்றும் 117இன் மீ போவாவை 65m - 117 என்ற வடிவில் எழுதும் பொழுது எம்மின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 65 மற்றும் 117ஓட மீ போவா 65m. ஸோ இதே நம்பர் நமக்கு 2 வாட்டி ரிப்பீட்டட் ஆகிறதால நம்ம ஆப்ஷனை என்னவா எடுத்துக்கலாம்னா 2ஆக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மற்ற ஆப்ஷன்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் லாஸ்ட் இயர் வந்து எல்லா ஆப்ஷனையும் சொல்லி தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆப்ஷன் மட்டும் சொன்னால் உங்களுக்கு இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுப்பீங்கன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ இங்கே என்ன இருக்குது? 65 மற்றும் 117, 65m மற்றும் -117 2 டைம்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டட் ஆகிறதால நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? 2ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், 4th 1729ஐ பகா காரணிப்படுத்தும் போது அந்த பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல். ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1729. இங்கே என்ன முடியுது? 9ன்னு முடியுது. அப்போ இதுக்கு நம்ம க்ளூ என்னன்னு வச்சுக்கலான்னு பார்த்தா, எதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வந்து 9 கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ எனக்கு 3 ஸ்கொயர் பண்ணால் தான் வந்து எனக்கு 9ன்னு கிடைக்கும். அப்போ அந்த விடையை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 1 வராது, 2 வராது, 3 ஸ்கொயர் தான் நமக்கு 9ன்னு வரும். 4 ஸ்கொயர் வந்து 16ன்னு வரும். அதனால் அது கிடையாது. ஓகேங்களா? 5th போகலாமா? 1 முதல் 10 வரையுள்ள 2 எண்களும் உட்பட அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிக சிறிய எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 முதல் 10 வரையுள்ள 2 எண்களும் உட்பட அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிக சிறிய எண் அப்படின்னு கேட்டிருக்கிறதால மிகச்சிறிய எண்ணாக எழுத போகிறோம். இப்போ எந்த வருஷம் நடக்குது? நமக்கு 2025வது வருஷம்.
ஸோ அந்த 25 நம்ம எப்போவுமே நம்ம சைன் போடும்போதோ இல்லை டேட் போடும்போதோ என்ன போடுவோம், 25ன்னு போடுவோம் இல்லையா. அப்போ 25ல் ஆரம்பிக்கணும், அதுதான் நம்மளுடைய ஆப்ஷன். ஸோ 25 20 ஆப்ஷன். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 முதல் 10 வரையுள்ள அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிக சிறிய எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன ஆப்ஷனாக வச்சுக்கணும், 25. இது 25வது 2025வது வருஷம் இல்லைங்களா, அதனால் 25 ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் நமக்கு ஆப்ஷன். ஓகேங்களா, அடுத்தது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஸோ 7 பவர் 4k இது மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க, மட்டு. ஸோ ஈக்குவல் டு மட்டு 100ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாவே நம்ம கண்ணை முடிக்கிட்டு என்னென்னு எழுதலான்னா ஆப்ஷன் 1 தான் வரும். ஓகேங்களா, 7 பவர் 4k மட்டு 100 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாவே கண்ணை முடிக்கிட்டு என்ன ஆப்ஷன் வரும், 1 தான் வரும். மட்டு கணக்கு கேட்டிருந்தாகவே 1 தான் வந்துடும். ஓகேங்களா, அடுத்தது 7th பாருங்கள். F1 ஈக்குவல் டு 1, F2 ஈக்குவல் டு 3 மற்றும் Fn ஈக்குவல் டு Fn - 1 ப்ளஸ் Fn - 2 என கொடுக்கப்படின் F5 ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ F1 என்ன கொடுத்துருக்காங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன்லேயும் நமக்கு 1 வரணும், 1 பக்கத்தில் இன்னொரு 1. ஓகேங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை கொடுத்த ஆப்ஷன்லேயே நமக்கு எது பெருசாக இருக்கோ அதுதான் இங்கே ஆப்ஷன். F1 வந்தாவே பெரிய ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 1ன்னு இருக்குது, ஸோ 1 பக்கத்தில் இன்னொரு 1 போட்டுக்கிறீங்க, ஸோ 11ன்னு வரும். இல்லாட்டி கொடுத்துருக்கிற விடையில் எது உங்களுக்கு பெரிய எண்ணாக இருக்குதோ அதுதான் நமக்கு விடைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு 1 மற்றும் பொது வித்தியாசம் 4 எனில் பின்வரும் எண்களில் எது இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு 1ன்னு வச்சுக்க சொல்லியிருக்காங்க, பொது வித்தியாசம் 4ன்னு வச்சுக்க சொல்லியிருக்காங்க. பின்வரும் எண்களில் எது இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன வச்சுக்கலான்னு பார்த்தோம்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பொது வித்தியாசம் 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4னா 4 கூட 2 பெருக்கிக்கோங்க, 4 2 8. ஸோ அந்த 8 எங்கே வருதோ அதுதான் நமக்கு விடை. இந்த ஆப்ஷனில் 8 வரல, இந்த ஆப்ஷன்லேயும் 8 வரல, இந்த ஆப்ஷனில் 7881 வருது. இங்கே நமக்கு 8ன்ற ஆப்ஷனே கிடையாது. அப்போ நமக்கு எது விடையாக இருக்கும், இதுதான் விடையாக இருக்கும், கண்டிப்பாக இதுதான் விடை. ஓகேங்களா, இதே மாதிரி கேள்வி இங்கே இன்னொரு வாட்டி வருது. ஆனால் இங்கே இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் பின்வரும் எண்ணில் எது கூட்டுத்தொடர் வரிசையாக அமையும் கேட்டிருக்காங்க. இதே கேள்வி வேறு மாதிரி கேட்டிருப்பாங்க, ஸோ அதையும் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 9வது கேள்வி. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது உறுப்பு 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமமெனில் கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 6வது உறுப்பும் 6 மடங்கும் 7வது உறுப்பு 7 மடங்கும் சமம் அப்படின்னா இதுதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, த க்ளூ. 6வது மடங்கு 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம் அப்படின்னு சொன்னாங்கன்னாவே அக்கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு அப்படின்னு கேட்டாங்கனாவே நமக்கு 6வது உறுப்பு 6 மடங்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. சமம் அப்படின்னாவே நமக்கு ஆப்ஷன் 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது இப்போ தான் நான் சொன்னேன் ஒரு கொஸ்டின் வரும்ன்ட்டு, அதே மாதிரி கூட்டுத்தொடர் வரிசைன்னு வந்துகிட்டே இருக்க பாருங்கள். ஸோ ஆனால் அது கேள்வி கிடையாது, இது நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 31 உறுப்புகள் உள்ளன, அதன் 16வது உறுப்பு m எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எல்லா உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனை உறுப்பு இருக்கா, 31 உறுப்பு இருக்கா, இதுதான் நமக்கு க்ளூ இங்கே. அதன் 16வது உறுப்பு m எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் எல்லா உறுப்புகளின் கூடுதல். ஸோ நமக்கு இங்கேயும் ஆப்ஷன் சொல்லிட்டாங்க 31 உறுப்பு இருக்குன்ட்டு. அப்போ ஆப்ஷன் என்ன, 31 m. மீது எதுவுமே நம்ம பார்க்க தேவையில்லை இல்லையா, 31ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ 31 உறுப்பு தான் இருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்கள். இப்போ இந்த கேள்வியும் ஒன்றா வரும்னு சொன்னேன் இல்லையா. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு 1 மற்றும் பொது வித்தியாசம் 4. இந்த கூட்டுத்தொடர் வரிசையின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால், அதில் 8வது கேள்வியில் நமக்கு இந்த எது கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் கேட்டிருக்காங்க. இதில் இந்த கூட்டுத்தொடர் வரிசையின்
எத்தனை உறுப்புகளை கூட்டினால் அதன் கூடுதல் 120 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன வந்து சொன்னேன், பொது வித்தியாசம் 4ன்னு வந்தாவே 4 2 8ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த ஆப்ஷனுக்கு. அதே தான் இங்கேயும் க்ளூவு. ஸோ 4 கூட நம்ம 2 பெருக்கணும்னா என்ன 8. ஸோ இதுதான் 8ஓடு தான் விடை. ஓகேங்களா. அடுத்தது ஏ 12வது கணக்கு. a = 2^65 மற்றும் b = 2^64 கூட்டல் 2^63 கூட்டல் 2^62 கூட்டல் அப் டு 2^0 என கொடுக்கப்பட்டுள்ளது. பின்வருவனவற்றில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்கள் 65ன்னு இருக்குது, இங்கே 64ன்னு இருக்குது. அப்போ b ஆனது ஏஐ விட 2^64 அதிகமாக கிடையாது. a மற்றும் b சமமாக இருக்கா இல்லை. b ஆனது ஏஐ விட 1 அதிகமாக, b ஆனது a விட 1 அதிகம் இல்லை, குறைவாக தான் இருக்குது. அப்போ a ஆனது bஐ விட 1 அதிகம். ஆமாம், a ஆனது bஐ விட 1 அதிகமாக தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆப்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 13வது 3/16 1/8 1/12 1/18 என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3க்கு அப்புறம் 1 1ன்னு வந்துட்டு இருக்குது நமக்கு இங்கே. அப்போ ஆப்ஷன்லேயும் நமக்கு மேலே நியூமரேட்டரில் வந்து அதாவது தொகுதியில் வந்து 1ன்னு வரணும். ஓகேங்களா. அடுத்தது இங்கே 3ன்னு ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ என்ன வச்சுக்கலாம், 1 9 பெருக்கணும்னா 27ன்னு வச்சுக்கலாம். இதுக்கு ஞாபகம் இல்லாட்டி இங்கே என்ன முடியுது, 1 8ன்னு முடியுது. ஸோ 1 போட்டுக்கோங்க மேலே. 8லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 7. ஆமாவா. ஸோ 7னா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், 7ல் முடியணும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ எனக்கு ஆப்ஷன் வந்து 1/27. ஓகேங்களா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அடுத்த உறுப்பு என்னென்னா 1 இருக்கணும் /27ன்னு இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். 14வது T1, T2, T3 என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினர். T6, T12, T18 என்பது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா, இல்லை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையும் அல்ல பெருக்குத்தொடர் வரிசையும் அல்ல, ஒரு மாறிலி தொடர் வரிசையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு நம்ம இங்கே என்ன நமக்கு சொல்லியிருக்காங்க, எல்லாமே கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்சரும் நமக்கு என்னவாக இருக்கும், கூட்டுத்தொடர் வரிசைனா கூட்டுத்தொடர் வரிசையாக தான் இருக்கும். சப்போஸ் பெருக்குத்தொடர் வரிசைனா அது பெருக்குத்தொடர் வரிசைன்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா. இதே மாதிரி நமக்கு பெருக்குத்தொடர் வரிசையிலையும் கணக்கு வரும். ஓகே. நெக்ஸ்ட்டு 15வது பாருங்கள். 1^3 + 2^3 + 3^3 அப் டு 15^3 -1 + 2 + 3 அப் டு 15 மதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி க்யூபும் கணமும் இயலெண்ணும் அதே மாதிரி எதனா வந்ததுன்னா நம்ம ஆப்ஷன் வந்து என்னவா எடுத்துக்கலான்னா 14ல் தான் வரணும். ஆப்ஷனு எல்லாமே 14ல் தான் இருக்குது. ஓகேங்களா. ஆனால் நமக்கு விடை வந்து எதில் முடியணும்னா 280 அப்படின்ற முடிகிற ஆப்ஷனில் தான் நமக்கு ஆன்சர். ஸோ இது 280ல் முடியல, இது 200ல் முடியுது, இது 280, இது 520. ஸோ ஆப்ஷன் வந்து இ ஆப்ஷன். ஓகேங்களா. அந்த மாதிரி கணமும் இந்த இயலெண்ணும் வந்து கழிச்சோம்னா 14,280 தான் உங்களுடைய விடையாக இருக்கும். புரியுதுங்களா செகண்ட் லெசன். ஸோ புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.